ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா வந்து வெர்மி கம்போஸ்ட் பெட்டு போட்டுருந்தீங்க ப்ரோ, அது என்னாச்சுன்னு கேட்டே இருந்தாங்க. ஸோ அதை இன்றைக்கி நான் காட்ட போகிறோம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வெர்மி கம்போஸ்ட் ரெடி ஆகலை. ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இங்கே வருங்க புழு ஒன்று உங்களுக்காக ஒரு புழு மண்ணிலேருந்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்படி உள்ளே போயிடும். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்த பெட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 800 கிலோ இருக்குது இதுக்குள்ளே, இந்த மாட்டு சாண குப்பை. இதில் பார்த்தீங்கன்னா நான் விட்டது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அரை கிலோவுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும், ஒரு 600 கிராம் சம்திங் இருக்கும். அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா புழுக்கள் விட்டுருந்தேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த பெட்டுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாது. நீங்கள் கரெக்டாக அதில் விட்டால் தான் கரெக்டாக 45 நாளில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வெர்மி கம்போஸ்ட் கிடைக்கும். நான் விட்டதை பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ பக்கத்தில் தான் விட்டேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னும் லேட் ஆகுது. இது ரெடியாக இருக்குது, நீங்கள் இதை பார்த்தாவே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 60% ஆட்ட வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கருப்பாக்குது பார்த்தீங்களா. இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இதெல்லாம் சாப்பிடணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் மீதி இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் புழு வாங்கி விடலான்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி அதை அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா விட்ட புழுவே பார்த்தீங்கன்னா அதுவே பார்த்தீங்கன்னா வந்து முட்டை விட்டு அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு புழுக்கள் கிடைக்கும். ஸோ நான் ஆல்ரெடி செக் பண்ணி பார்த்தேன், நிறையா குட்டி குட்டி புழுக்கள்லாம் இருந்துச்சு. ஸோ இதுவே போதும், இதுவே பார்த்தீங்கன்னா பெருகி இதே சாப்பிட்டு முடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதை விட்டுட்டேன். அதுவே பொறுமையாக எல்லாத்தையும் சாப்பிட்டு குப்பை வரட்டுன்னு. ஸோ இந்த வெர்மி கம்போஸ்ட் பெட்டு எப்படி செய்கிறது, இதெல்லாம் குப்பையில் எப்படி ப்ராசஸ் பண்ணி கொண்டு வந்து இங்கே போடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய வீடியோவில் நான் போட்டிருப்பேன். பார்க்காதீங்க, அதை பார்த்துக்குங்க. இந்த மேலே இருக்கிற பூலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து டெக்கரேஷனுக்கு இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து மேலே அந்த மஞ்சப்பூ மரம் இருக்குது. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து டைரெக்டாக அந்த பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா விழுந்துருதுக்கு கீழே. ஸோ நானும் நிழலுக்கு எந்த இடம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இதான் இந்த இடத்துலையே போட்டேன். ஸோ இந்த புழு அந்த ஃப்ளவர்லாம் விழுந்து அதுக்கப்புறம் அதுவே பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளே போய் புழுக்கள்லாம் சாப்பிட்றதுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவும் இல்லாமல் இதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அந்த வெர்மி கம்போஸ்ட் நான் ரெடி பண்ணுறேன். அதனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல, இது வந்து ப்ராசஸ் ஆகிடுச்சா ரெடி ஆகிடுச்சா இல்லையானு கரெக்டாக ஒன்றும் தெரியல. மேலாப்பில் பார்த்தா இதில் ஒன்றும் சாப்பிடாமல் இருக்குது. மற்றது இந்த பொடியாக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்ருச்சு. ஆனால் இது ஃபுல்லாக வெர்மி கம்போஸ்ட் ஆகிடுச்சா இல்லையானு இன்னும் கன்ஃபார்ம் பண்ண முடியல. இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் குண்டு குண்டாக அங்கேயும் இங்கேயும் இருக்குது. இன்னும் கொஞ்சம் லேட்டாக நினைக்கிறேன், அதனால் அப்படியே விட்டுட்டேன், பொறுமையாக அது ஆகுதுட்டுன்னு. ஆல்ரெடி இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 55 நாளுக்கு நினைக்கிறேன், 55 நாள் ஆயிடுச்சு. நான் ஒரு 55 நாள் 60 நாள் இருக்கும். நான் முன்னே ஒரு மாதம் கழிச்சு ஒரு 30 டேஸ் கழிச்சு மறுபடியும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்னும் இப்படி இருக்கிறது மண் இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு இருக்கான்னு பார்த்துக்குவோம். அதுக்கு முன்னாடி மேலே இருக்கிறத கெட்டியாகி கொஞ்சம் உள்ளே இருக்கிறதுல அடி இருக்கிறது எப்படின்னு பார்த்துருவோம். ஏன்னா மேலே இருக்கிறது வந்து சாப்பிட்டாமல் விட்டுருக்கலாம், கொஞ்சம் அடியை பார்த்தா தெரியும். ஏன்னா மண் புழுக்கள் தான் அடியே தான் இருக்கும். அடியை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லாவே சாப்பிட்றதுக்கு எந்த பிரச்சனை. இங்கே வருங்க, இது ஈரமாக்கிறக்காட்டி உங்களுக்கு கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் வறண்டுச்சுன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரிஞ்சிடும். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா விற்கலாம், ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் நல்லாவே ஃபுல்லாக 100% வரணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பொடி பொடி ஆகுது. கொஞ்சம் கொஞ்சம் இந்த கெட்டி கெட்டி ஆக்குன்னு கொஞ்சம் லேட்டாகும் போல இருக்குது. நம்ம இன்னும் ஒரு 30 டேஸ் கழிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு.